ஸ்டோரிக்குள்ள போகலாமா? வாங்க. இன்னைக்கு ஸ்டோரியோட கேப்டன் யாருன்னா ராஜு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ப்ராவர்பை பேஸ் பண்ணி இருக்கும். ப்ராவர்ப்னா பழமொழின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாமா? வாங்க. இந்த ஸ்டோரி ராஜு அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போறாரு. நடந்து போகும்போதே அவர் எந்த மரத்தை வெட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போனாரு. காரணம், அவர் ஒரு மர வெற்றுவார். ஒரு பெரிய மரத்தை பார்த்த உடனே இந்த மரத்தை வெட்டலாம்னு சொல்லிட்டு அவர் கோடாரியை எடுத்து வெட்ட ஆரம்பிச்சாரு. வெட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு யோசனையில ஆழ்ந்து போயிட்டாரு. அதனால அவர் கையில் வச்சிருந்த கோடாரி பக்கத்துல இருந்த ஏரி பக்கம் விழுந்துருச்சு. விழுந்த உடனே இனிமேல் என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துல இருந்தாரு. இதெல்லாம் கேட்ட அந்த ஏரியில இருந்த நீர் தேவதை, உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, நீ ஏன் சோகமா இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதை கேட்ட உடனே அந்த மரவெற்றவர், என்னோட கோடாரி விழுந்துருச்சு, அதனால என்னால் இனிமேல் என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் சொன்னார். இதை கேட்ட உடனே நீர் தேவதை இதில் ஒரு விளையாடலான்னு சொல்லி அவங்க ஒரு தங்க கோடாரியை எடுத்து காமிச்சாங்க. அந்த மரம் வெற்றவர், இது என்னோட கோடாரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்த உடனே நீர் தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னாப்பா, தங்கம்னா எல்லாரும் ஓகே சொல்லுவாங்க, இவர் வேண்டான்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு சில்வர் நிறத்து கோடாரியை எடுத்து காமிச்சாங்க. அதுக்கும் அந்த மரவெற்றவர், இது என்னோட கோடாரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக அவரோட கோடாரி, அதாவது ரொம்ப பழைய கோடாரியை எடுத்து காமிச்சாங்க. அதை பார்த்தோன்னே மரவெற்றவர், ஆமா இதுதான் என்னோட கோடாரின்னு சொல்லிட்டு அந்த கோடாரியை வாங்கிட்டாரு. இவரோட நேர்மையும் நற்குணத்தையும் பாராட்டி இவருக்கு ஒரு தங்க கோடாரியும் சில்வர் கோடாரியும் பரிசாக கொடுத்தாங்க. அதை அவர் விற்று பழைய கோடாரியெல்லாம் வாங்கி மற்ற எல்லாத்துக்குமே அதை கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கவங்க இவருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, இது என்ன ப்ராவர்ப்னா, ஹானஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நியூ வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.